ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. பத்தி பொருத்திட்டுருக்கோம். சூடம் பொருத்தி வச்சாச்சு. அடுத்து சாமிக்கு பால் ஊற்றணும். அதனால் பாப்பா எழுந்திரிச்சி போய் சாமிக்கு மஞ்சள் வேப்பிலை கலந்த பாலை ஊற்றுறாங்க. சாமி குளிர்ச்சியாக, அதாவது வெயில் டயத்துக்கு முன்னாடியே ஊற்றுறன்றனால வெள்ளனே போனோம். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. சாமிக்கு பால் ஊற்றுறோம். அதாவது சாமி நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றுது. இது உண்மை தான். அம்மச்சி அம்மன் கோவில் இது பொதும்பில் இருக்குது. சக்தி வாய்ந்த கோயில். பாப்பா ஊற்றிட்டாங்க பால். பார்த்துட்டிங்களா? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை போவோம். அந்த வீடியோ பாருங்கள், இனிமேல் போடுறோம். சரின்ட்டு பால் ஊற்றிட்டு பாப்பா வந்துட்டாங்க. தம்பி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் தம்பியை காணோம். பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பத்தியை கொண்டுட்டு போய் அங்கனக்குள்ளே சாமிக்கிட்டே வைப்போன்னு சொல்லிட்டு பத்தியை கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வைக்கிறாங்க. ஆமாங்க, அம்மச்சி அம்மன் கோவில் பொதும்பு. இந்த கோவிலில் 5 நாள் திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சாமி தான் அம்மச்சி அம்மன் கோவில் சாமி. பாப்பா பத்தியை பொருத்தி வச்சுட்டு அந்த அங்கனக்குள்ளே சொருகி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமி அம்மச்சி அம்மன் பொதும்பு சக்தி வாய்ந்த சாமி. நம்மளோட வேண்டுதல் ஃபுல்லாக நிறைவேற்றும். அந்த நம்பிக்கை ரொம்ப இருக்குது. எங்கள் ஊரில் இந்த சாமி தான் ஃபேமஸ். அதுவும் நாங்கள் அம்மச்சி அம்மன்